நண்பர்களுக்கு வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்களுக்கு தெரியும், நம்ம வீட்டுக்கு வந்து நர்சரி தட்டு வண்டியில் வந்து நர்சரி வரும். நிறைய ரோஜா செடிகள், பூச்செடிகள், அழகு செடிகள்லாம் கொண்டு வருவாங்க. நான் நிறைய பதிவுகள் போட்டிருக்கேன். வீட்டுக்கு வந்த நர்சரி அப்படின்னு நிறைய பதிவுகள் போட்டிருக்கேன். நீங்கள் போய் கூட பாருங்கள். இந்த நர்சரிக்கார தம்பி, இந்த தட்டு வண்டி கொண்டு வர தம்பி வந்து எனக்கு கொஞ்சம் ஃபர்டிலைசர் வந்து இன்றைக்கி சொல்லிக் கொடுத்தாங்க. இந்த இலைகள் ரோஜா செடிகளுக்கான ஃபர்டிலைசர், ரோஜா செடியோட இலைக்கு என்ன கொடுக்கலாம், ரோஜா செடியோட இலைகளில் புள்ளியல் இருந்தால் என்ன கொடுக்கலாம், இலைகள் நிறையா வர்றதுக்கு என்ன கொடுக்கலாம், ஃபங்கஸ் அட்டாக் இருந்தால் என்ன கொடுக்கலாம், பூ வர்றதுக்கு என்ன கொடுக்கலாம், வெறுசா நம்ம வேணாலும் தூக்கி போடுற ஒரு பொருள்லேருந்து சில ஃபர்டிலைசர்ஸ் வந்து சொன்னாங்க. நிச்சயம் ஒரு பயனுள்ள ஒரு பதிவாக இது வந்து இருக்க போகுது உங்களுக்கு. எனக்கு வந்து பயனுள்ளதாக இருந்தது. அதனால தான் நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ முழுமையாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா லைக்ஸும் கமெண்ட்ஸும் கொடுங்க. இன்றைக்கி தட்டு வண்டிக்காரவங்க வந்த அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த குப்பை வண்டியும் வந்துருச்சு. ஸோ வந்து நான் வந்து இரு தம்பி அப்படின்னு சொல்லிட்டு குப்பைகள்லாம் கலெக்ட் பண்ணி கொண்டு போய் போட்டுட்டு போடலான்னு போனப்போ ஒரு பேகு நிறைய வந்து நான் மாத்திரைகளும் இந்த மருந்துகளும் வச்சுருந்தேன். எங்களுக்கு இந்த கொரோனா டைமில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஃபஸ்ட்டு மாத்திரைகள் வாங்கி சாப்பிட்டுட்டோம். அதுக்கப்புறமா எங்களுக்கு பாசிட்டிவ்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா கவர்மெண்ட்லேருந்து ஆளுக்கு 2 பை, எங்கள் 4 பேர்த்துக்கும் 2 பையில் எனக்கு இந்த கொரோனா டேப்லெட்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதை என்ன செய்கிறதுன்னு ஆக்சுவலாக எனக்கு தெரியவே இல்லை. அதை பாதியை நான் எடுத்து வச்சுட்டு சரி பாதியை மட்டும் போட்டுடலாம், இவ்வளோ இருக்குது வீட்டில் அப்படின்னு நினச்சிட்டு எடுத்து வச்சேன். ஸோ தம்பி அதை பார்த்துட்டு இல்லை வேணான்னு வாங்கி வச்சுக்கிட்டாங்க. அப்புறம் குப்பை வண்டி போனதுக்கப்புறமா எனக்கு ஒவ்வொரு மாத்திரையாக எடுத்து இதை இதுக்கு பயன்படுத்துங்க, இதை இதுக்கு பயன்படுத்துங்க அப்படின்னு சொன்னாங்க. அதை தான் நான் இன்றைக்கி வந்து உங்களோட பகிர்ந்துக்க போகிறேன். அந்த இடத்துல நாங்கள் ஒரு கூட்டமே சேர்ந்துட்டோம். நான், எங்கள் பக்கத்து வீட்டுக்காரவங்க, இன்னொரு 4-5 வீட்டுக்காரவங்க எல்லோரும் சேர்ந்து தான் இதை நாங்கள் கேட்டோம். ஸோ கண்டிப்பாக இது உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருமல் மருந்துங்க. இந்த இருமல் மருந்தில் வந்து மெக்னீஷியம் வந்து இருக்குது. எல்லா இருமல் மருந்துலேயுமே இருக்குமாம்மா மெக்னீஷியம். இந்த மெக்னீஷியம் இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். அந்த பாட்டிலில் பின்னாடி செக் பண்ணிங்க அப்படின்னா மெக்னீஷியம் இருந்தது அப்படின்னா அதுதான் வந்து நம்ம செடிகளை தளத்தலான்னு வளர வைக்குமா. எப்சம் சால்ட்டில் இருக்கிறதுமே கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த மெக்னீஷியம் சல்ஃபேட்டு தான். ஸோ மெக்னீஷியம் இருக்கிறத நம்ம ரோஜா செடி கொடுத்தோம் அப்படின்னா இலைகள் வந்து தளத்தலான்னு இருக்குமா. காய்கறி செடிகளுக்கு ப்ரிஃபர் பண்ணலை. காய்கறி செடிகள் கொடுக்க வேணாம், பூச்செடிகளுக்கு கொடுங்க அப்படின்னு தான் சொன்னாங்க. ஸோ வந்து நல்லா இலைகள் வந்து ஹெல்த்தியாக, நல்லா பசுமையாக, நல்லா பெருசாக வரணும் அப்படின்னா நம்ம இந்த மெக்னீஷியம் நிறையா இருக்கிற இந்த காஃப் சிரப்பை கொடுக்கலாம். எப்படி கொடுக்கலான்னா 1 லிட்டர் தண்ணியில் 1 மூடி மட்டும் கலந்து கொடுத்துட்டு வரலாம். வாரம் ஒரு தடவை நம்ம வந்து இதை கொடுத்துட்டு வரலாமா. நல்ல ஒரு பயனுள்ளதாக இருக்குமா. நிறைய செந்தளிர்கள் வந்து வைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இது ரோஜா செடிக்கு தான் இல்லை, மல்லிகைப்பூ செடிக்கு, எந்த செடியிலலாம் உங்களுக்கு இலைகள் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதுக்கெலாம் கொடுக்கலாம். நம்ம மாடி தோட்டத்தில் காய்கறி செடிகளுக்கு இதை கொடுக்க வேண்டாம், பூச்செடிகளுக்கு மட்டும் இதை வந்து நீங்கள் கொடுத்துட்டு வாங்க. இது அடுத்த மாத்திரை வந்து பார்த்திங்கன்னா அமெக்சலின் அப்படின்னு எழுதியிருக்கு. இந்த மாத்திரை எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா, எதுக்கு நம்ம ரோஜா செடிக்கு உதவும் அப்படின்னா எக்ஸ்பைரி ஆன மாத்திரைகள் தான் பயன்படுத்தணும். இந்த மாத்திரை வந்து பாக்டீரியல் அட்டாக் ஏதாவது இந்த செடிக்கு இருந்தது அப்படின்னா அதை சரி செய்யுமா. எப்படி பாக்டீரியல் அட்டாக்னா இந்த கரும்புள்ளிகள், வெண்புள்ளிகள், இல்லை இலைகளுக்கு மேலே வெள்ளை கலரில் அப்படியே லேயராக இருக்கிறது, இதுக்கெல்லாம் இந்த மருந்து வந்து ரொம்பவே நல்ல ஒரு மருந்து அப்படின்னு சொன்னாங்க. அரை மாத்திரை, 1 லிட்டர் தண்ணிக்கு அரை மாத்திரையை பவுட்ரு பண்ணி போட்டு நல்லா ஷேக் பண்ணிவிட்டு ஒரு நைட்டு அப்படியே வச்சுருந்து அடுத்த நாள் காலையில் செடிகளுக்கு கொடுக்கணுமா. இது வந்து எந்த விதமான பாக்டீரியல் அட்டாக் வந்து நம்ம ரோஜா செடியில் இருந்தாலும் அதை வந்து இது சரி பண்ணிடுமா, முற்றிலுமாக வந்து குணமாக்கிடுமா. ஸோ நம்ம கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஏன்னா நிறைய ரோஜா செடியில் இந்த மழைக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ப்ராப்ளமை வந்து நம்ம நிறையவே ஃபேஸ் பண்ணுவோம். அடுத்து நம்ம பார்க்குற டேப்லெட் வந்து பேராசிட்டமால் செடிக்கு காய்ச்சல் வர போகிறது இல்லை, இன்னும் ஃபங்கஸ் வேண்டாம் வரலாம். இந்த பேராசிட்டமால் எதுக்காக உதவும்னா அந்த எலிகளை விரட்டுறதுக்கு உதவுமா. கொஞ்சமாக பேராசிட்டமாலை பவுட்ரு, 2 பேராசிட்டமால் எடுத்து பவுட்ரு பண்ணி வச்சுட்டு கொஞ்சமாக அதில் கோதுமாவும் கொஞ்சமாக ஜீனியும் கலந்துட்டு, ஜீனியை பவுட்ரு பண்ணிக்கோங்க, கலந்துட்டு நல்லா ஒரு சின்ன உருண்டைகளாக உருட்டி, கொஞ்சமாக தண்ணி கலந்து சின்ன உருண்டைகளாக உருட்டி காய வச்சுட்டு அந்த உருண்டைகளை வந்து கார்டனில் அங்கங்கே போட்டோம் அப்படின்னா, எலி எங்கே இருக்கோ அந்த இடத்துல போட்டோம் அப்படின்னா அதை அந்த எலி சாப்பிட்டுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு வரவே வராதான். அதுக்கு ஏதோ ப்ராப்ளம் ஏற்படுத்தும் போல இருக்குது. ஏன் என்னன்னுலாம் எனக்கு தெரியல. பட் இதை வந்து சொன்னாங்க. இது இந்த தம்பி மட்டும் சொல்லலை, நிறைய பேர் சொன்னாங்க. இந்த ஒரு இதை வந்து நிறைய பேர் சொன்னாங்க. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து வந்து நம்ம பார்க்குற டேப்லெட் வந்து விட்டமின் பி டேப்லெட்டு. நமக்கு இந்த நேரத்தில் நிறையவே கொடுத்தாங்க.
இந்த விட்டமின் பி டேப்லெட் மட்டும் என்கிட்ட ஒரு 100 அட்டை இருக்குது. ஏன் அவ்வளோ வாங்கினோம் அப்படின்னு எங்களுக்கு தெரியல. இந்த விட்டமின் பி அட்டை பி மாத்திரையை வந்து நம்ம எக்ஸ்பைரி ஆனதுக்கப்புறமா நம்ம செடிகள் வந்து ரொம்ப டல்லாக இருக்குது, டயர்டாக இருக்குது, அது மாதிரி ரொம்ப வெயில் ஸ்ட்ரெஸ் இருக்குது, இல்லை குளிரோட ஸ்ட்ரெஸ் இருக்குது, மழைக்கு அப்புறம் ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்குது செடிக்கு அப்படின்னா, அந்த நேரத்தில் இந்த விட்டமின் பி டேப்லெட்டை ஒரு டேப்லெட் 1 லிட்டர் தண்ணியில் நல்லா உடச்சி போட்டுட்டு ஒரு நாள் நைட்டு அப்படியே வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் அதை வந்து ரோஜா செடிக்கு கொடுத்துட்டு வரலாமா. ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குமா. ரோஜா செடிக்கு மட்டும் இல்லை, எந்த ஒரு செடியும் டல்லாக இருக்கிற செடிகளுக்கு, பூச்செடிகளுக்கு இதை வந்து நம்ம கொடுத்துட்டு வரலாம். அடுத்து நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா அசார்பிக் ஆசிட் அப்படிங்கிற ஒரு மாத்திரை. இது வந்து விட்டமின் சிக்கான ஒரு மாத்திரை. இந்த மாத்திரையில் லெமனில் என்ன இருக்குமோ, ஆரஞ்சில் என்ன இருக்குமோ அதே சேம் தான் இதுலேயும் இருக்கும். இதை வந்து நம்ம கொடுக்கும்போது, நம்ம ரோஜா செடிக்கு கொடுக்கும்போது பூக்கள் நிறைய பெரிய பெரிய பூக்களாக பூக்குமா, பிரைட்டான கலரில் பூக்குமா. இதுதான் இருக்கிறதுலே பெஸ்ட்டு ஃபார் ரோஜா செடியாக இந்த அசார்பிக் ஆசிட். அது நீங்கள் பார்த்துக்கோங்க, ஸ்பெல்லிங் நல்லா பார்த்துக்கோங்க. அந்த மாத்திரைகள் உங்கள்கிட்ட கண்டிப்பாக இருக்கும். இந்த கொரோனா காலத்தில் எல்லார் வீட்லேயும் வாங்கின ஒரு முக்கியமான ஒரு மாத்திரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த விட்டமின் சி டேப்லெட்ஸ் தான். ஸோ இந்த டேப்லெட்டை நீங்கள் கண்டிப்பாக வந்து உங்கள் ரோஜா செடிக்கு வந்து பயன்படுத்தலாம். ஆல்மோஸ்ட் எல்லா மாத்திரைகளையும் சொல்லிட்டேன். இந்த லாஸ்ட் இருக்க டேப்லெட்டை நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா பவுட்ரு பண்ணிவிட்டு அப்படியே சின்ன சின்ன குழிகள் போட்டு அந்த குழியில் அப்படியே பவுட்ராகவே போட்டு விட்டுறலாமா. கொஞ்சம் கொஞ்சமாக அது மண்ணுக்குள்ளே போய் சேர்ந்துட்டே இருக்குமா. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு நல்லா உடச்சி விட்டுட்டு 1 லிட்டர் தண்ணியில் நல்லா போட்டு வச்சு ராத்திரி ஃபுல்லாக வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் இதை செடிக்கு கொடுத்துட்டு வரலாம் அப்படின்னு சொன்னாங்க. நிச்சயம் இந்த பதிவு வந்து உங்களுக்கு இந்த இடத்துல நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா, இந்த டானிக்கு இல்லை சிரப் இதெல்லாம் வந்து சுகர் கண்டென்ட் வந்து நிறையா இருக்குமா. அதுவும் ஸ்பெஷலி இந்த குழந்தைகளுக்காக இருக்கிற அந்த மருந்து வந்து பார்த்திங்கன்னா இனிப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்கும். ஸோ அந்த இனிப்பு ஜாஸ்தியாக இருக்கிற மருந்துகளை பயன்படுத்தும் போது மட்டும் நல்லா வந்து நீங்கள் தண்ணியோட நிறைய டைல்யூட் பண்ணி அதை வந்து கொடுத்துட்டு வாங்க. ரொம்ப கான்சென்ட்ரேட்டடாக கொடுத்துட்டீங்க அப்படின்னா செடி நல்லா தான் வளரும், ஆனால் எறும்புகளை வந்து அட்ராக்ட் பண்ண ஆரம்பிச்சிருமா. அதனால் வந்து அந்த நல்லா டைல்யூட் பண்ணி கொடுத்தா ஒன்றும் இல்லை, நல்லா டைல்யூட் பண்ணி கூட ஸ்ப்ரே பண்ணலாமா. ஒரு மூடி டானிக்கு 1 லிட்டர் தண்ணியில் டைல்யூட் பண்ணி ஸ்ப்ரே பண்ணி விட்டோம்னா கூட ரொம்ப நல்லா எஃபெக்டிவாகவே இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அதோட கம்மியாக கான்சென்ட்ரேட்டடாக கொடுக்கக்கூடாது நம்ம செடிகளுக்கு. இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நேற்று அந்த போன்சாய் பிளான்ட் கிவ் அவே ரிசல்ட் வந்து இன்றைக்கி சாயந்தரம் நான் கண்டிப்பாக சொல்கிறேன். கொஞ்சம் இன்னும் வேலை இருக்குது அதில். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.